என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. நேற்று ஒரு சின்ன எதிர்பாராத ஒரு சின்ன சங்கடம்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, மாடியில் துணிக்காய போட்டுட்டு மேலே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு படியில் இறங்கும்போது நச்சு ஒரு 3 படி இருக்கும்போது காலை ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். விழுந்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கம் எல்லாருமே இருக்காங்க. ஐயா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஐயா ஐயா ஐயானுக்கு தான் உட்காந்துருந்தேனே தவிர எந்திரிக்க கூட முடியல ரொம்ப நேரம் வரைக்கும். அப்புறமேலு நானே மெதுவாக எந்திரிச்சு வெளியில் வந்துட்டு என்னடா கால் திடீர்னு இப்படி அடி விழுந்துருச்சு, இடுப்பில் அடி விழுந்துருச்சு, நாளைக்கு பௌர்ணமி ஆச்சா போக முடியுமா முடியாதான்னு யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சரி இது இப்படியே இருந்துட்டு காலையில் ரொம்ப வலி எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் போயிட்டு பெயின் கில்லர் எனக்கு ஒன்று கொடுங்க, முடியல ரொம்ப, வீட்டிலே இருந்தால் கூட இருந்துருவேன், நாளைக்கு இந்த மாதிரி ஐயாவை பார்க்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் வலி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சி போய் மருந்து கேட்டேன். அவங்க ஒரு வேளை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்கிட்டு வரும்போது பக்கத்துலேயே ஒரு அம்மா மண்ணளவுக்கு பாதிச்ச மாதிரி ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பேன். அந்த நேரத்தில் கடையில் ப்ரெட்டு தான் இருந்துச்சு. எனக்கும் வீட்டில் சமைச்சு சாப்பிட மனசு ஒத்துக்கல. அந்த ப்ரெட்டை வாங்கிட்டு அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சொல்லிச்சு, நான் போன மாதமே நினச்சேன், சரி இருக்கட்டும் போயிட்டு வரட்டும் அவரை பேசிக்கலான்னு சொல்லி இருந்துட்டேன். நான் இப்போ சொல்கிறேன், வீட்டுக்கு நேராக போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு ஒரு தட்டில் கற்பூரம் வச்சு குங்குமம் வச்சு மல்லிகைப்பூவில் வச்சு அம்பாவை நினச்சி கும்பிட்டுட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோ, எல்லாம் சரியாக போயிடும், உனக்கு ஒரு மருந்து மாத்திரை கூட தேவையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சாமி எனக்கு போய் உடம்புல இருக்குது. அது எதுக்கு ஐயா எனக்கு அந்த மாதிரி சொன்னாரா என்னன்னு தெரியல. நான் இதுக்கு மருந்து கடைக்கு போனோன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, நான் மருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல கிடையாது. அந்த அம்மாவே எனக்கு அந்த மாதிரி ஒரு உத்தரவு மாதிரி போட்டுட்டு இதை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு என்ன சாமி எனக்கு இல்ல ஐயா நீ நான் என்ன நினைச்சேன், அதாவது விழுந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வீட்டில் உட்காந்துட்டு தான் யோசிச்சேன், என்ன ஏன் நாளைக்கு பௌர்ணமி நான் கோவிலுக்கு வரணும், என்ன இப்படி கீழே விழுந்துட்டேன், நான் என்ன பண்ணட்டும், என்ன என்னை சோதிக்கிறீங்களா, உழுவு வச்சு பார்க்கலாம் வருவாளா வரமாட்டாளான்னு என்னை உழுவு வச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் மனசில் நினச்சிட்டு அப்புறம் எந்திரிச்சுதான் சரி எதுக்கும் ஐயா சொல்லியிருக்காரு இல்ல, நான் ஆன்மீகத்தை தான் சொல்லுவேன், நான் டாக்டர்ல வைத்தியம் சொல்றதுக்குன்னு சொல்லுவார்ல, எதை எப்பயுமே என் மனசில் அதை விட்டு நீங்கவே இல்லை. அந்த ஒரு இதுக்காக சரி ஒரு பெயின் கில்லர் ஒன்று போட்டுக்கலாமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு போனேன். போயிட்டு மெடிக்கலில் வாங்கிக்கிட்டு திரும்ப வரும்போது அந்த அம்மா ஒரு 4-5 வீடு தள்ளி தான் இருக்கு. அந்த அம்மா அது அந்த பிரெட்டை கொண்டு போய் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. சாமி அதான் நினச்சிக்கிட்டேன், வீட்டில் நான் சொல்லிட்டு இருந்ததுக்கு இந்த அம்மா மூலியமா நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க ஐயா, மருந்து மாத்திரலாம் அப்புறம் நீ இதை செய்யன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு என் மனசு முழு நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கிடுச்சு. ஐயா தான் எனக்கு அந்த உத்தரவு கொடுத்துருக்குறாருன்னு அப்படி இப்படி நம்புறேன் ஐயா. அந்த மாதிரி ஏதாவது ஐயா நம்மளுக்கு ஏதாவது சொல்லுவாங்களா? அதாவது எல்லாமே எல்லாருக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்கு. அந்த கடவுள் யார் யார் ரூபத்துலையும் நம்ம மனசு ஒரு கேள்வி வருவானா, யார் ரூபத்துலையும் ஒரு மனசில் பதில் உருவாகி அது நிவர்த்தி ஆகிடும். ரெண்டாவது நீங்கள் போய் விழுந்துன்றது ஏதோ உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறது. இது நம்ம ஒரு செயலை செய்யும் போது நல்லதே வேணும்னு நினைக்கக்கூடாது. நான் எப்போ கெட்டது ஏற்றுக்கிறோமோ அப்போ நல்லது தானவே வந்துடும். ஆனால் நல்லதே வேணும்னு கெட்டதாக வரப்போகுது. நான் மனசு நம்ம நல்லது தான் வேணும்னு சொல்ல போகுது. நல்லதே வேணும்னு எப்போ நல்லது எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு கெட்டது பண்ணால் அதுக்கு பலன் அனுபவிக்கணும் இல்லை. நம்ம ஒரு கெட்டது வரும்போது தான் நம்ம மனசில் ஆழமாக மனசில் பதியும். நம்ம நல்லதே செய்யும்போது உங்களுக்கு மனசை பதிவு ஒரு சந்தோஷம் தான் அட்டாக் பண்ணி ஆட்டோமேட்டிக் கம்மி போயிடும். ஆனால் ஒரு துக்கம் நல்லாவே அது மனசுலேயே ஏன் வச்சு எதுக்கு வச்சு அப்படின்னு வீடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு 10-15 நாளாக எனக்கு பல விஷயங்கள் ஐயா எனக்கு உணர்த்தி இருக்கிறாருன்னு நல்லா தெரியுது. ஆனால் அதெல்லாம் கூட சரி, இது நம்மளுக்கு ஒரு அனுபவ பாடமாக மட்டும்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நேற்று நடந்ததுக்கும் அந்த அம்மா சொன்னதுக்கும் இது எனக்கு ஐயா எனக்கு இதில் ஒரு தெளிவு கொடுத்து வெளியில் கொண்டு வந்திருக்காரான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் நோவுன்னே ஒன்று கிடையாது. நோவுன்னே ஒன்று கிடையாது. கீழே ஒரு மாதிரி லைட்டாக அடிப்படுறது வலிக்கு தான் செய்யும், அது நோவு கிடையாது. ஆனால் இது நோவு ஒன்று மருந்து போட்டு மாற்ற தின்னு நடக்க முடியல சாமி. எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. காலையில கிளம்ப மாட்டோமா
மாசத்துக்கு ஒரு நாளைக்கு தானே போறோம் அங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு தெரியாது. அதை சொல்லிட்டேன். மாத்திரை வாயில் பண்ணும்போது கூட சொன்னேன். அதெல்லாம் மாத்திரைலாம் நான் சொல்லிட்டேன். ஒரு நம்பிக்கைதாம்மா. மாத்திரை போட்டா நல்லா ஆயிட்டு நம்பிக்கை. மாத்திரை எல்லாம் நல்லா மனசு நல்லா இருந்தா மட்டும் நல்லா ஆகும். அதுக்குதான் அந்த அம்மா சொன்னது அந்த மாதிரிதான் சொன்னாங்க. மருந்து மாத்திரையெல்லாம் அப்புறமேலு நான் சொன்ன மாதிரி நீ செய்ய கல்புரத்தை ஏற்றி வச்சு மல்லிகை வச்சு கும்பிட்டு. அவரு ஒருத்தர் பின்னாடி அவர் அனுபவிச்சுக்கிறாரு. வண்டியில போய் விழுந்தீங்களா சாமி, கால் உடைஞ்சா ஒழுங்கன்னு எழுந்து செஞ்சீங்கன்னா தெரிஞ்சாப்போ. ஆனா அதே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு வலி அப்பதான் தெரியும். அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு விபத்து நடந்தா அந்த ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம நினைவே கிடையாது. கையே உடஞ்சா கூட அழகா நம்ம கையை நம்ம தூக்கி வைக்குவோம். அந்த அளவு ஒரு மனசு. இந்த காலத்தை சாமி ஏற்கனவே பல பிரச்சனை கொடுத்தது. அதே காலத்தை சாமி அடிபட்டதும் நான் சொல்லிட்டேன். எதா இருந்தாலும் நீங்க தான், எனக்கு தெரியாதுன்னுட்டேன். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நீங்க தான். எதுவுமே வராது. அதான் சொல்லிட்டேன். நினைச்சு கனவு வந்துடும். எதுவுமே இல்ல நினைச்சு பாருங்க, எதுவுமே வராது. அப்படிதான் சாமி ஆயிடுச்சு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. குரு இருக்காரு, நான் இருக்கேன், குரு இருக்காரு. அப்படிதான் சாமி. குரு தான் கடவுள், கடவுள் தான் குரு. அவர் என்னை காப்பாத்துறா, வேற எதுவுமே கிடையாது. இதே இந்த இது பார்த்தோம்னா மாசம் ஆஸ்பத்திரி செலவு பண்ணி ஒண்ணுமே இல்லையே. அந்த அவர் நம்பர் எனக்கு யாரும் இல்லை, அவர் மட்டும் தான். ஆஸ்பத்திரி செலவுலாம் இல்ல சாமி. நல்லா வச்சிருக்காரு. எனக்கு அது போதும். இது எதிர்பாராத ஒரு செயலுங்கும் போது இது ஏதோ ஒரு வகையில பெருசா வருது, சிறுசாவோட போயிடுச்சுன்னு கூட நினைச்சுக்கலாம்ல. கண்ணீர் ஒண்ணு இது இல்ல, உங்களோட புறம் படிச்சுப்பாங்க. நீ அந்த கல் தண்ணி கொடுத்து சீப்பாகணுன்றது நடந்துருக்கலாம்ல சாமி. அது ஒரு வகையில உண்மையா கூட இருக்குன்னு தான் நான் இப்ப நம்புறேன். எல்லாமே இருக்கும். ஐயா வந்து சாங்கில சடங்குன்னு நல்லா சொன்னாரு. எதுக்கு சொன்னாருன்னா, நீ சாங்கி சடங்கு பிடிச்சிட்டீங்கன்னா உங்க மனசு வந்து அப்படியே ஒண்ணுக்குள்ள அடைக்கும். ஆனா இல்லைன்னு சொல்லும் போது இப்ப வந்து சாமின்னு ஒண்ணு இல்லை, பேயின்னு ஒண்ணு இல்லை. ஆனா பேயின்னு ஒண்ணு சாமின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு எழுதா. இப்ப பகல், ஆனா ராத்திரின்னு ஒண்ணு வரும். ராத்திரி எப்படி வரும்? இல்ல பகலாதான் வாதாட முடியுமா? இரவு பகல் அந்த நேரத்துக்கு அதே மாதிரி எல்லா செயலுமே ரட்டே இருந்துட்டே இருக்கு. அது நம்ம அதை கடந்து போய் ஆகும். வேணாம்னு சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி எல்லாமே வருமா, எல்லாமே கர்மம் இருக்குது, கந்திஷ்டி பிரச்சனை எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம அதை செஞ்சு நாம யாருன்னா நாம ஒருத்தருக்கு இப்ப கண்ணவங்க ஒருத்தர் பார்த்து இவ்வளோ பாரு எப்படி இருக்கிறா பாரு, இவ எப்படி இருக்கிறா பாருன்னு பேசும்போது நம்மள ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. நாம சொன்னா நம்ம அனுபவிக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இதை நீ அது கண்ணவங்களும் வச்சாலும் சரி, எது வேணாலும் சரி. அதாவது முற்பகல் சேர்த்து பிற்பகல் தாமே வரும். நாம ஒருத்தர் செஞ்சு நமக்கு பின்னாடி தானா வந்துருக்கும். நாம ஒருத்தர் அடிச்சா நம்மள ஒருத்தர் அடிச்சாதான் புரியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? எல்லாமே இயற்கையாவே ஒண்ணு கலந்துதான் வரும். இப்போ நம்ம முடிஞ்ச ஒரு முன்னால முடிஞ்சதுக்கு ஒருத்தருக்குனாலும் ஒரு உணவுங்கிறது ஐயா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பட்சத்துல இப்ப உணவு கொடுக்க முடியல, வர வழியில நம்ம அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கும்போது ஒரு வயசானவங்க இருக்க முடியாதவங்களுக்கு அவங்க கையில நம்ம ஒரு பணமா ஏதாவது நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு வரணும். யாரும் சொல்லல பணமா கொடுக்கணும், நீ சோறு போடணும், உங்ககிட்ட இருந்தா கொடுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். வந்து நீங்க கொடுத்தே ஆகணும்னு உத்தரவாதம் கிடையாது. நீ பார்த்து நல்லா பண்ணிக்க, உங்களுக்குள்ள கடனை வாங்கினது தானாவே கிடையாது. இப்போ நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, கடை வாங்கி நம்ம கட்ட முடியுமா சொல்லுங்க? நம்மகிட்ட பொருளாதாரம் இருந்தா பண்ணுங்க. கடன் வாங்கி ஐயா என்ன சொன்னாரு, பண்ணுன்னா கடை வாங்கி பண்ணக்கூடாதுங்க. நானும் அது சொன்னேன், கடை வாங்கி யாரும் எதுவும் பண்ணாது. நான் பணம் கொடுத்த வாரம் பணம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ண போறோம்? இப்போ நீ 10 ரூபா கொடுத்தாங்க வாங்க, நான் எதுக்கு வணக்கத்தை எனக்கு கருமா செய்யணும். சாமி வாட எனக்கு ஒன்றும் வரப்போகுது. அது மாதிரி எல்லா செயலுமே வந்து நம்ம கடவுள் மேலே எல்லாம் பாவமே பாட்ட போட்டோம்னா ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் நான் அவங்களுக்கு சாப்பிட்றது தான் வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு ஆட்டோவும் ரெடியா நிற்குதா, அவங்களும் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அதனால விட்டுட்டு வர மனசு வராம கொடுத்துட்டேன். கொடுத்துருங்க, அது மறந்துடுங்க. கொடுத்துட்டேன். அதனால உணவாதான் கொடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. கொடுத்தீங்களா எதுவும் உங்க கையில பணமா கொடுத்தாலும் சரி, பொருளா கொடுத்தாலும் சரி, ஒரு வார்த்தை நல்லா இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அதுவும் புண்ணியத்துக்கு தான் சேரும். ஐயோ நான் நல்லா இருக்கு சொல்றேன், கெட்ட வேலை நமக்கு எது இருந்தாங்க வாழ்ந்த வார்த்தை வந்ததுதான். நம்ம நல்லா இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீ நல்லா இருந்து சொல்லும்போது வேற ஒருத்தவங்க நல்லா இருந்து சொல்ல போறாங்க. நம்ம அதை தான் சொல்லணும். அதை விட்டு வேற என்ன நமக்கு தேவை சொல்லணும். அதனால குடும்பமான வரைக்கும் என்னென்ன முடியுதோ அதுதான் சொன்னாங்க. கோயிலுக்கு போறோன்னு நிறைய என்ன சொன்னாரு, கோயிலுக்கு போனா நீ அமைதியா அப்போ படைச்சவனுக்கு தெரியும் என்ன நம்ம கொடுக்கணும்னு. இதை கூட அது கூட நான் கேட்டேன். பிச்சை எடுக்க வந்து நான் சாமி கோயிலுக்கு. ஆனா இப்ப எல்லாரும் பிச்சை எடுக்க தான் வந்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பண்ணீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போனா எப்ப கம்முன்னு சொன்னாங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எதுக்கு கோயிலுக்கு எது எடுக்கக்கூடாது. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இது புரிஞ்சுங்க. இது நான் சொல்லணும்னு ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு வயசான பெரிய கோயில தான் எனக்கு சொன்னாரு, எந்த கோயிலுக்கு போனாலும் அட்லீஸ்ட் 90 கூட அவங்கள எடுத்துக்க சொன்ன மட்டும் எடுக்காதீங்க.
அந்த கோயில் ஒரு பூசாரின்னு இருப்பான், இன்னொரு தர்மகர்த்தான்னு இருப்பான், யாருன்னா அவன் எடுத்து தட்டும், தப்பே கிடையாது, வாங்கி போங்க. நீங்களே வந்து போறீங்க, உங்களுக்கு நீங்க எடுக்காதீங்க. இப்போ ஒரு பார்த்துக்கிறாங்களா, நீ எடுத்து அவருக்கு கொடுங்க, அந்த எடுத்து உங்களுக்கு கொடுங்க, அப்படி வாங்கிக்கிங்க. நீங்களே இது எனக்கு வேணும்னு வந்து தயவு செஞ்சு எந்த கோயிலும் ஒரு சின்ன ஒரு கோயிலேருந்து பெரிய கோயில் வரைக்கும் எதுவுமே தொடாதீங்க. அதை நம்ம எடுத்தா அது வந்து நம்ம கர்மாவாக தான் மாறும். நம்ம கோயில் நம்ம வந்து எடுத்துக்க நாம தான் சொல்றோம் இல்லை. ஆனா அதுவே வந்து இப்ப நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று தூக்கி பண்ணா அதுக்கு கர்மா சேரும். இதுல ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. இப்ப நம்ம கோயில்ன்றது வந்து நம்ம ஆன்மீக மாதிரில போறோம். இப்ப இவர் வராரு, இவர் தேங்காய் படம் வைக்கிறாரு, எனக்கு திறமை தூக்கி பண்ணி வச்சுக்க, அவர் கொண்டா தேங்காய் அப்படியே உங்க கூட சேர்ந்து வந்துடும். அவரு கர்மா கழித்து தாங்க வந்துக்கிறாரு. அவர் சாமி உடச்சி வச்சு அது பண்ணி அவர் ஐயா ஏத்துக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் ஏத்துக்கலாம் என்ன பண்ணுவீங்க? இதுல வந்து ஒண்ணுக்கு இல்ல சூட்சமா இருக்குது. அதனாலதான் சொன்னாங்க, கோயிலுக்கு எங்க போனாலும், எங்க கோயில் போனாலும், எந்த இதுல போனாலும், எந்த கோயிலும் எடுக்கணும்னு நினைச்சு போகாதீங்க. நான் ₹1 கொடுக்குறேன், நான் ₹1 பண்றேன், என்னால முடிஞ்ச நான் கை எடுத்து கும்பிட்டு கையறவா என்னை காப்பாத்துட்டு கோயிலுக்கு போனா கூட நீ எல்லா கஷ்டத்தை எனக்கு கொடுங்க, நான் எல்லா கஷ்டத்தையும் ஏத்துக்கிறேன், ஆனா அதை தாங்குற சக்தி கொடுன்னு கேளுங்க கடவுள்கிட்ட. அப்ப அந்த தாங்குற சக்தி வந்து அவன் கொடுப்பான். இப்போ ஒரு நம்மளால ஒரு 50 கிலோ மூட்டை தூக்கணும், 100 கிலோ சேர்ப்பு தூக்குங்க, அது கடவுளே 100 கிலோ தூக்க வச்சுட்டாங்க என்னை காப்பாத்துறான்னா அவன் அந்த தூக்கிருப்பா சக்தி அவன் கொடுத்துருவான். இந்த மாதிரிதான் கேட்கணுமால, அதை விட்டு எனக்கு பணத்தை கொடு, சொத்தை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னா அதெல்லாம் எதுவும் கொடுக்க. அதனால கூடுமானவர்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் கொடுக்கணும்னு போங்க, எடுக்கணும்னு போவாதீங்க. இல்லைன்னா கம்மல் பார்த்து வந்துருங்க. கொடுக்கும் வேணாம், எடுக்கும் வேணாம், நமக்குன்னு வந்தது நினைவு போல தானா வந்துடும். நாம அது எடுக்கணும்னு போகும்போது பூரா நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், எடுக்கணும் போனவங்க பூரா நிலைக்கவே இல்லை. அதனால கூடுமான வரைக்கும் யார் எங்க போனாலும், அது கோயில் எல்லாம் போனால் பெருசா எதுவுமே கேட்கறதே இல்லை. ஏன்னா வந்து அவனுக்கு எதுவும் தேவையும் கிடையாது. அவன் பேரை சொல்லி இப்போ இங்கே எத்தனையோ பேர் கேட்கறாங்க, நாம என்ன வாங்கி காட்டுறது, எது வாங்கி வருவாங்க, யாரும் இங்கே கேட்பாங்க, எனக்கு அதை வாங்கி யாரையும் சொல்லவே மாட்டேன். வரீங்களா வந்து பாருங்க, அப்படியே பண்ணுங்கதா, எண்ணெய் மட்டும் வாங்கிடுவாங்க. ஏன்னா பொழுது தீபம் எரிஞ்சு 24 தீபம் எரிஞ்சுனே இருக்குது, எவ்வளோ எண்ணெய் இருந்தாலும் ஐயோ போயிடுது. இதை வந்து நானும் குடிக்க முடியாது. அது மாதிரி எண்ணெய் அவருக்கு தேவையான மட்டும் வாங்கிடுவாங்கன்றது தான். இந்த மாதிரி அது அந்த கோயிலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்ய போதும். செய்யணும்னா அதுவும் செய்ய வேணாம். இப்போ இறைவனை பண்ண யாரும் கேட்கறது கூர்மாந்தைக்கும் இப்படி பண்ணுங்க. ஒரு சின்ன ₹1 பில்லை கற்பூரம் பொருத்தி இறைவான்னு கேளுங்க போதும். அதுக்கு மேலே எண்ணெய் வாங்கி ஊற்றுங்க. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு எது வேணாலும் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், எடுத்துன்னு பெருசாக போடணும்னு நினச்சி நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போனோம், எனக்கு எதுவுமே தரல. இந்த கோயில் எந்த கோயிலுக்குமேங்க காக்கா உட்கார பணமரம் விடுற மாதிரி தான். நீ இதுக்கு போகணும், இதில் ஒரு நல்லது நடக்கணும்னு. இந்த கோயிலுக்கு கூட நீ ஒரு கெட்டது நடக்கணும்னு இருக்கும். அது நடந்த உடனே இந்த கோயிலுக்கு போய் தான் நல்லது நடச்சுன்னு சொல்லுவான், அந்த கோயிலுக்கு போய் தான் கெட்டது நடச்சுன்னு. இப்போ இதே திருப்பதி எடுத்துங்க, திருப்பதி கோயில் போய் எவ்வளோ பேர் ஆஹா இந்த கோயில் போய் எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறோம் நிறைய பேர் இருக்கும். அதே திருப்பதிக்கு போய் இந்த கோயில் ஏண்டா போனேன் நிறைய நஷ்டாச்சின்னு சொல்கிறவங்களும் இருக்கான். விபத்து நடந்து சாவு பழைக்கு ஆகி ஊனமுற்று இருக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து அவங்க கர்மா. இந்த கோயிலுக்கு போனால் இவனுக்கு அடிப்படணும்னு இருக்கும், இந்த கோயிலுக்கு போனால் இவன் நல்லா இருக்கணும்னு இருக்கும். அந்த வெளியே வச்சு அப்படி அப்படியே வருமாலையோ அது எந்த கோயில் யாருக்கு ஐயா சொன்னது தான், எந்த இடத்துல பிடுங்குறதில்ல, யாருக்கும் கொடுக்குறதே இல்லை, கடவுளோட அந்த வேலையும் கிடையாது. அதனால நீங்களே நினைங்க, உங்களுக்கே தெரியும் யாருக்கு என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம். ஊனமுட்டுக்கிறாங்களா, வயசான கிழவன் கிழவியாக்குறாங்களா, அவங்க முடிச்சு பண்ணுங்க. காசாக தான் கொடுக்கணும், சாப்பாடு தான் வாங்கிட்டு வரணும், ஒன்று இதை பண்ண அப்படிலாம் ஒன்று உங்கள் கையில் இருக்குது. கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருங்க, கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா கொடுக்கவே வேண்டாம். எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். அதை நம்ம கர்மா ஒருத்தருக்கு கொடுத்துட்டு துண்டு படுறதுக்கு கொடுக்காதே நல்லது. ஆனால் குடும்பம் வரைக்கும் பண்ணலாம் பண்ணலாம். எனக்கு என்ன சொன்னேன், என்ன சொன்னேன்னா, நம்ம பாடம் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் ஐயா திருப்போற்றி சொல்லிட்டு அப்போ வந்து திருமூலர் மந்திரத்தில் அது வந்து நிறையா விநாயகர் மூல மந்திரம்லாம் இருக்குது. அந்த மூல மந்திரத்தையும் முன்னால் எடுத்துட்டு ஐயாவோட மூல மந்திரம் சொன்னதுனால அதையும் சொல்லலை. மௌனமே அதை வந்து ஆரவாரத்துக்கு மன்றத்துல வேணவே வேணாம், ஒண்ணுமே வேணாம். நீங்க மூச்சை மட்டும் கவனிக்க போதும். நாம குடிக்கிற மூச்சை மட்டும் தான், உயிரை பிடிக்கிற வேலை வேண்டாம். அந்த உயிரை பிடிச்சி உயிர் எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கிறேன், அது எப்படி போகணும் கடவுள் அந்த ஸ்டெப் தான் ஒன்று போகும். இது வந்து மந்திரம் சொன்னா ஒன்றும் வரப்போகுது இல்லை. எனக்கு உங்க உபதேசம் சொன்னாங்க ஐயாவுடைய அந்த 4 வரி அதெல்லாம் ஒன்று நானும் தான் சொல்லுவேன்.
அது சொன்ன பிறகு அந்த திருமூலர் மந்திரத்துல வர விநாயகர் மந்திரம் வந்து அதையும் கூட எதுவுமே சொல்றது சேர்த்துக்கலாம். நீ சொன்னாலும் ஒன்றும் வரப்போவதில்லைம்மா. அது நம்ம கூடயே இருக்கிறதுனால நம்மள மனசு அவ்வளவு அடங்கப்பட்டுதான் வழி சொன்னாங்க. மனிதன் என்ன சொன்னாரு? மனமது செம்மையான மந்திரம். மனசு செம்மையா இருந்தா மந்திரம். நம்ம மனசு செம்மையா நீ ஒண்ணு மனசு மனசு ஆயிடுச்சு. நல்லா இருக்கிற ஒண்ணு நல்லா இருக்கு. அந்த மனம் செம்மையா சித்தர்கள் அந்த வாழ்க்கை நம்ம அந்த அளவு ஒன்றும் போகலாம் ஒரு நாளைக்கு அந்த பாதையில போகணும் இல்லை நீ வந்தோடனே வேணாம். மௌனமே அந்த மௌனத்தில் உட்காந்து இது ஒரு சந்தேகம். அதெல்லாம் மௌனமே இதை அதனால மௌனமே சிறந்தது. போய் அது வேணும் இது வேணாம் மனசு அடைக்கணும் உட்காந்து போதும். அது வழி கூட்டு போகும். ஒரு விதை வந்து கூட்டி நடுறோம். கூட்டு வெளிச்சமா இருக்கும்போது வெளிச்சி கூடி உள்ள போட மூடிட்டா இருட்டு தான். இருட்டுல இருந்து தான் மழைச்சு எல்லா பொண்ணுமே. அதே மாதிரி நமக்குள்ளவும் மௌனத்துல இருந்தா எல்லாம் மழைச்சு. என்னுடைய தெளிவுக்காக தான் கேட்கிறேன். அதான் சொல்லுங்க, மனசுக்கு அறிவடைறதுக்கு தான், மனசு அடங்கிறதுக்கு தான், மனசை நிறுத்துறதுக்கு தான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை செல்றதுல தப்பு சொல்லி மனசு சந்தோஷம்.